அம்மா 2 குடம் போட்டு 2 மண் பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நடுவில் ஒரு குச்சி வச்சு இங்கே ஒரு மண் பானை இங்கே ஒரு மண் பானை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போய் தண்ணி குளத்துலேருந்து எடுத்துட்டு நேராக திரும்பி வந்து வீட்டுக்கு வரணும். டெய்லியும் அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற மண்பானை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, 2 அழகாக இருக்குது, ஒரே சைஸ் தான். ஆனால் ஒரு பக்கம் இருக்கிற மண்பானை மட்டும் கொஞ்சம் விரிசல் விட்டுருக்குது, கொஞ்சம் உடஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் இருக்கிறது நல்லா இருக்குது. இவங்க டெய்லியும் போகிறாங்க, டெய்லியும் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் வீட்டில் இந்த பானையிலேருந்து ஊற்றுற தண்ணி நிறைஞ்சிருது, ஃபுல்லாகிடுது. இதில் வந்து கொஞ்சம் தான் வருது, கொஞ்சோண்டு தான், ஏன்னா எல்லாம் கீழே போயிடுச்சு, கொஞ்சம் தான் வருது. இந்த பானைக்கு ஒரே வருத்தமாயிருச்சு, நம்மளோடவே தான் இந்த பானையும் வருது, இது ஃபுல் தண்ணியை கொண்டு வந்து உதவி செய்யுது, ஆனால் என்னால் உதவி செய்ய முடியலையே, நான் உடஞ்சி போயிருக்கிறேனே, விரிசல் விழுந்திருக்கேன், நான் முழு தண்ணியை கொண்டு போய் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. அப்புறம் திரும்பிட்டு அதே வருத்தத்தோட வருத்தமாகவே போகுது. நம்ம எப்படி கொஞ்சம் சில வருத்தங்களோட வருத்தமாகவே சர்ச்சு வராமல் போகிறோம். சில வருத்தங்கள் இருக்கும், சில வருத்தங்கள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? பரலோகம். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா எங்கே தான் இருக்கணும்? பரலோகத்தில். நம்ம பூமியில் இருக்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணுற இடம் மேக்சிமம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த சபையில் மேக்சிமம் சந்தோஷத்தை கொடுக்குறோம், ட்ரை பண்ணுறோம். சில இடர்பாடுகளும் வருது, சில மனக்கவலைகளும் வருது, அதெல்லாம் சகிச்சுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகிச்சுக்கணும். அல்லேலூயா. எல்லா நேரமும் சந்தோஷம் இருக்காது, ஆனால் சில சங்கடங்கள் வரும்போது நம்ம சகிச்சுக்கணும். சரி, இப்போ இந்த பானை என்ன பண்ணுது? கொஞ்சம் விரிசல் ஆயிடுச்சு, தண்ணி கீழே போயிட்டே இருக்குது. தண்ணி மோந்துட்டு வரும்பொழுது ஃபுல்லாக வருது, வீட்டுக்கு வந்து ஊற்றும் போது கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பானைக்கு ஒரே கவலை, என்னால் உதவியே செய்ய முடியல, என்னால் இந்த தூக்கிட்டு வர இந்த அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல, ஆனால் அந்த பானை முழு உதவி செய்யுது, முழு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொல்லி கவலை. ஒரு நாள் கேட்டுருச்சு, நான் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்யறதில்ல, நான் வீட்டுக்கு போறக்குள்ள எல்லா தண்ணியும் கீழே போயிடுது, ஆனாலும் என்னை டெய்லியும் தூக்கிட்டு போறீங்க, தயவு செய்து என்னை போட்டு உடச்சிருங்க, மொத்தமாக முடிச்சிருங்க என்னைய, நான் இன்னொரு நல்ல பானை எடுத்து அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு தண்ணியில் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பானையை தூக்கிட்டு மறுபடியும் குளத்துக்கு போகிறாங்க. அந்த ஒத்த பானையை தூக்கிட்டு போகிறாங்க குளத்துக்கு. போயிட்டு தண்ணியை தூக்கிட்டு திரும்பி வரும்போது அந்த பானை கிட்ட சொல்கிறாங்க, நல்லா கவனி, இந்த பக்கம் இருக்கிற நல்ல பானை இருக்கிற வழியெல்லாம் பாரு, எப்படி இருக்குதுன்னு பாரு. அப்படி இருக்குது, நார்மலாக இருக்கு. நீ வந்துட்டு இருந்தேல, இந்த சைடு இருக்கிற வழியெல்லாம் பாரு அப்படின்னா இங்க ஒரே பூக்களும் மலர்களும் பூத்து குளங்குற ஒரே நல்ல பச்சை பசேல்னு ஒரே பசுமையா இருந்துச்சு. அந்த பக்கம் பூரா சூப்பரான இடமா இருந்துச்சான். அப்ப அந்த மனுஷன், அந்த பொண்ணு, அந்த லேடி சொல்லுது, இந்த பானை எனக்கு உதவி செய்யுது, ஆனா உடஞ்சிருக்கிற ஒன்றை வச்சு இந்த உலகமே சந்தோஷப்படுது பாரு. அல்லேலூயா. அப்படிதான் சில உடைந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அந்த இடத்துக்கு பயன்படாம இருப்போமா இருக்கும், ஆனா இந்த உலகத்துக்கு பயன்படும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகையினால யாரும் உடைஞ்சிட்டோம் இல்ல, என்னால பிரயோஜனம் இல்லை நினைக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. ஒரு கழுகு தன்னுடைய செட்டைகளை விரித்து அதன் மேல தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் வச்சுட்டு பறந்து போகுமா. இது வந்து யாரெல்லாம் பார்க்க முடியும்னா, தரையில நடக்கிற ஆட்கள் நம்மளால பார்க்க முடியாது. இங்கிருந்து நம்ம பார்க்குறோம், இப்படி அண்ணாந்து பார்த்தா கழுகு பறக்குது. இப்ப கீழே இருந்தே பார்த்துட்டு இருந்ததுனால அந்த கழுகு என்னெல்லாம் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. அந்த கழுகு தன்னுடைய செட்டைகள் மேல அதோடைய குஞ்சுகளை வச்சுட்டு ஒரு கண்மலையிலிருந்து இன்னொரு கண்மலைக்கு கடந்து போகுமா. கவனிங்க, அந்த கழுகுகளுக்கு பறக்க தெரியாது, குட்டி கழுகுகள், குஞ்சு கழுகுகளுக்கு பறக்க தெரியாது. ஆனா பறக்கிற அனுபவத்தை அந்த தாய் கழுகு கொடுக்குமாமா. ஏன்னா அது மேல உட்கார வச்சுட்டு போகும்பொழுது உயரத்திலிருந்து அதை பார்க்கும். வா, சூப்பர் சூப்பர்னு. ஐயோ இங்க போற கடல், இங்க போற முள்ளு, இங்க முள்ளு கடா இருக்குது, இங்க ஒரு எரிமலையா இருக்குது, இங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது. எதா இருந்தாலும்
தாய் கழுகுடைய சிறகு மேல அமர்ந்திருக்கிற அந்த குஞ்சு கழுகுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்களை கண்ணில் பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம். ஐயோ இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்முடைய தாய் கழுகு நம்மை ஒருபோதும் அந்த கஷ்டத்துக்குள்ள தள்ளாது. அல்லேலூயா. கண்ணுல தான் பார்ப்போமே தவிர நம்ம அதுக்குள்ள விழுக மாட்டோம். பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, கழுகுகளின் செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கவனிங்க, அப்போ இந்த எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கழுகு தன் செட்டைகளிலே சுமந்து வருவது போல தேவன் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அங்க வந்துட்டு இருந்த மக்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லாம இருந்தது, தண்ணி கொடுத்தார். சாப்பாடு இல்லாம இருந்தது, சாப்பாடு இல்லாம இருந்தது, ஆனா சாப்பாடு கொடுத்தாரு. அவங்களுக்கு நான்வெஜ் இல்லாம இருந்தது, நான்வெஜ் கொடுத்தாரு. எதையுமே ஆண்டவர் குறைவு வைக்கவே இல்லை. எந்த குறைவுமே வைக்காம ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தருடைய செட்டைகளின் மேல் இருந்தோம்னா எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை என்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த கானானுக்குள் நுழைய வரைக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய வரைக்கும் ஒரு குறைவும் நம்முடைய சரீரம் நம்ம சந்திக்காது. பாருங்க, அல்லேலூயா. பார்க்கும், ஆனா அது நமக்குள்ள உலக மாட்டோம். நம்முடைய கண்கள் பார்க்கும். தாகம், தண்ணி தவணமா இருந்தார்கள், தண்ணி தாகம் அவங்களுக்கு இருந்துச்சு, ஆனா அந்த தண்ணி தாகத்தினால அவங்க சாகல, தண்ணி கொடுத்துட்டாரு. பசி இருந்துச்சு, பசினால அவங்க சாகல. அவங்களுக்கு என்னாச்சு, சாப்பாடு கொடுத்தாரு. வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது கால் சூடு, பயங்கர சூடா இருக்கும், ஆனா அவங்க உடம்பு அந்த சூட்டை கவனிக்கல, ஏன்னா பாதரட்சை தேவையில்லை. அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்குள்ள இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றையும் கண்களால பார்ப்போம், ஆனா ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனைகளும் உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், அவருடைய செட்டைகளின் மேல இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிகள், சங்கீதம் 91வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிங்க. 99:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஓகே, ரைட். கவனிங்க, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த வசனம் செட்டைகளின் மேலே. செட்டைகளின் மேலே நம்மளை அவர் வைத்திருக்கிறாருன்னு சொன்னா கீழான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம விடலன்னு அர்த்தம். கீழான ப்ராப்ளங்கள், இந்த உலகத்துல மனுஷன் சந்திக்கிற பிரச்சனைகளுக்குள்ளாக நம்மளை அவர் விடலன்னு அர்த்தம். இப்ப செட்டைகளின் கீழே நம்மளை வைத்திருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு மேல இருந்து வர பிரச்சனைகளை அவர் நமக்கு விடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியில கனெக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். செட்டைகளுக்கு மேல வச்சிருந்தா அடியில இருந்து வர பிரச்சனைகளுக்கு நம்ம ஆட்பட மாட்டோம். செட்டைகளுக்கு அடியில் அவர் வைத்திருப்பதினாலே உன்னுடைய சிறகுகளால் உன்னை மூடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மேலான எந்த பிரச்சனையும் மேல வராது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அல்லேலூயா. இறகுகள், இறகுனா என்ன? இறகுனா கோழி இறகு அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோழி இறகு 3 சொல்றேன். இறகு, சிறகு, செட்டை 3 இருக்கு. இதுல இறகுனா என்ன? குட். ஒத்தையா இருக்கிறது. ஒரு சிறகுல இருந்து ஒண்ணு தனியா உளுந்து கிடக்குது பாருங்க, காது குடையவும் இல்ல. இறகு அது அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இறகு. அந்த 4-5 இறகு ஒன்னா சேர்ந்து இருந்தா சிறகு. அந்த 4-5 சிறகுகள்ல ஒன்னா சேர்ந்து இருந்தா செட்டை. அல்லேலூயா. இதுதான் இறகு, சிறகு, செட்டை. நல்லா கவனிங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிங்க 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அடுத்தது என்ன சொல்றாரு? செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், சிறகுகளாலே உன்னை மூடுவார். கவனிங்க, இப்போ அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை கண்மலை மேல
தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் வச்சிருக்கும், ஒரு கூட்டுல போட்டு வச்சிருக்கும் பாருங்க. அது என்ன பண்ணும், தன்னுடைய அந்த செட்டைகளில் இருக்கிற சிறகுகளில் இருக்கிற இறக அப்படியே அந்த குஞ்சு மேலே வைக்கும். அந்த கழுகு குஞ்சுகள்லாம் அந்த கூடு நிறையா இருக்கும். சாயந்தரம் ஆக ஆக குளிர் ஆரம்பிக்கும், பனி ஆரம்பிக்கும். அந்த பனி வரும்போது இது மேலே போய் உட்காந்து ஒவ்வொரு இறகா அந்த அந்த கழுகு குஞ்சுகள் மேலே வைக்கும். அப்படி குஞ்சுகள்லாம் இப்படி இப்படி நடுங்கும், குளிரும். இது போய் அப்படியே வைக்கும். இன்னும் சாயந்தரம் ஆக ஆக இன்னும் அதிகமான பனி வரும், இன்னும் அதிகமான இறக்கைகளை கொண்டு போய் மேலே மேலே வைக்கும், மேலே மேலே அப்படி வைக்கும். மறுபடியும் பனி ஆகும், மறுபடியும் கொஞ்சுடைய சிறகுகளை கொண்டு போய் மேலே வைக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான சூட்டை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குஞ்சுகளுக்கு தேவையான சூடு இருக்கு பாருங்க, அந்த சூட்டை அது கொடுக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேளுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் தேவையோ, எந்த அளவுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை இருக்குதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு குளிர் அடிக்குதா, ஆண்டவர் சிறகுகளால மெதுவா பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னும் குளிர் ஆயிடுச்சு, மறுபடியும் அவர் இறகுகளை கொண்டு வந்து மேல வைப்பார், படர வைப்பாரு. மறுபடியும் ரொம்ப குளிர் ஆயிடுச்சு, அவருடைய செட்டைகளினால உன்னை மூடி போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நம்ம உணருமோ, ஆனா உணர மாட்டோம். பார்ப்போம், ஆனா உணர மாட்டோம். அப்படியே பனி பெய்யுது, குளிர போகுது, நான் குளிராது, மேல சட்டைகள் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனைகள் வருது, உலகத்துக்கே வரும் அந்த பிரச்சனை. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்? சட்டைகளின் நிழலில் நீங்கள் நான் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பனி அதிகமா பெய்யும் பொழுது அந்த செட்டைகள் முழுவதுமாக அந்த அந்த கழுகு குஞ்சுகளை மூடி போட்டுருமா. அந்த கழுகு குஞ்சே தெரியாது, அந்த தாய் கழுகு மட்டும் மேல இறகுகளோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் மேல. அப்போ இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள், எந்த காரியங்களும் உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கழுகு தன்னுடைய செட்டைகளினாலே நம்மை மூடி இருக்கிறது. ஓகே, செட்டைகள் என்ன சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. செட்டைகள் அப்படின்னா கிரீக் அண்ட் ஹீப்ரூல செட்டைகளுக்கு என்ன கான் ஆஃப் அப்படின்னு வரும். கான் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு, கான் ஆஃப் அப்படின்னு அது போடப்பட்டிருக்கு செட்டைகளுக்கு. கான் ஆஃப் அப்படின்னா KAANAF, கான் ஆஃப். இந்த கான் ஆஃப் அப்படின்னா ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று சிறகு, விங்ஸ்ன்னு பேரு. விங்ஸ் ஒரு பறவைக்கு விங்ஸ் இருக்கு, அந்த விங்ஸ்ன்னு பேரு. இன்னும் ஒன்று the corner of the rope, அதாவது வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற தொங்கல், அதோட மீனிங். வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்க தொங்கல்னு பேரு. இது என்னாகம் எடுங்க, என்னாகம் 15வது அதிகாரம் 38-39. என்னாகமும், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இது அந்த அங்கிகள்ல அந்த வஸ்திரத்தின ஓரத்துல ஒரு தொங்கல் இருந்துச்சு பாருங்க. அந்த தொங்கல் எதற்காக கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய வார்த்தைகளை நினைவு கூறும்படி அது கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆசாரியர்கள், ஹல்லேலூயா, அந்த ஆசாரியர்கள் அந்த தொங்கல் இளநீல தொங்கல் அங்க தொங்க வச்சிருப்பாங்க. முன்னாடி வந்து நிக்கிறவங்க இப்ப ஆசாரியன் கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பொய் சொல்ல முடியாது, அவங்ககிட்ட வேற எதுவும் மாத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொங்கலை பார்ப்பான் அவன். அந்த தொங்கல் நில தொங்கலை ஐயோ பொய் சொல்லாது இருப்பாயாக, அந்த கற்பனை அவனுக்கு ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அந்த ஆசாரியனை பார்க்கும் பொழுது அவன் இடத்துல பொய்யோ மாற்றமான காரியங்களை பேசவே முடியாது பாருங்க. ஏன்னா அந்த தொங்கல் அவன் மேல் இருக்கிறது. இப்ப என்ன பாக்குறீங்க, நீ போன்ல வேணா ஏதாவது பேசிடுவீங்க, நேரம் வந்து ஒரு ஒரு பொய் சொல்ல முடியும் உங்களுக்கு தோணுமானா என்னை பார்த்துட்டு பொய் சொல்ல தோணுமா? நல்ல உண்மை சொல்லுங்க, இப்போ உண்மை சொல்லுங்க.
தோணாது, வராது. ஹல்லேலூயா. முன்னாடி வந்து நின்று பொய் சொல்ற தைரியம் யாருக்கு இருக்குது? பிசாசுக்கு இருக்குது. அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கான். ஒரு ஆசாரியனை பார்த்து அவன் இடத்துல பொய் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கும் வராது. அதனாலதான் ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்திலே ஒரு தொங்கலை வெயின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வஸ்திரத்தை வை, உன்னை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை பார்க்க வேண்டும். அப்ப செட்டைகள் என்ன? தேவனுடைய வார்த்தை, அந்த தொங்கல். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் வந்து நின்று சொன்னா நான் பொய் சொல்ல முடியாது. திருடிட்டு வந்து நின்னா ஐயோ நான் திருடிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல முடியுமே தவிர நான் திருடலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொங்கலை பார்க்கும் பொழுது ஓ இது இந்த கற்பனையை நான் மீறேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அப்போ ஆண்டுடைய வார்த்தையாகிய ஆண்டுடைய கற்பனைகளாகிய அந்த காரியங்கள் தான் அந்த தொங்கல், அதுதான் அந்த செட்டை. அப்ப அந்த செட்டைகள் என்ன பண்ணுது? ஆண்டுடைய வார்த்தைகளை நினைவூட்டுகிறது. இப்போ அந்த கழுகு குஞ்சு மேல குளிரடிக்கும் பொழுது அந்த தாய் கழுகு ஒரு இறக வச்சது பாருங்க, அது என்னது? ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த பூமியில, அந்த தேவைகள் வரும்போது கர்த்தர் அதன் மேலே ஒரு வசனத்தை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை வரும் பொழுது இந்த தேவைக்கு இந்த வசனம் பிடிச்சுக்கங்கிறாரு. அப்போ உங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஆயிருது. ஓகே ரைட், இன்னும் கொஞ்சம் தேவை இருக்கு, இன்னும் கொஞ்சம் குளிர் இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கு. அந்த கோழி கொஞ்சம் அந்த கழுகு குஞ்சுக்கு இன்னும் அதிக குளிர் வருது, மறுபடியும் இன்னொரு வசனத்தை எடுத்து போடுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தினாலே அந்த வஸ்திர தொங்கலினாலே உங்களை மூடுகிற காரியம் தான் அந்த செட்டைகளின் கீழே அடைக்கலம் வருகிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் அடைக்கலம் வரும் பொழுது உங்களால ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நிக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை முற்றிலுமாக அவருடைய செட்டைகளினாலே மூடி போடுகிறார். அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே உங்களை மூடி போடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். அந்த கழுகு இறகுன என்ன, சிறகுன என்ன, செட்டைன்னு என்ன புரிஞ்சுதா? இப்போ ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த வைராக்கியம் நிறைந்த அந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்க மேல போடுறாரு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போடுறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையானதை தராரு. நீங்க இங்கிருந்து போகும் பொழுது, ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வந்து நீங்க போகும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறகு உங்க மேல விழுந்திருக்கும். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஆமென். அந்த கழுகு குஞ்சுக்கு என்ன தேவை? ஒரு வார்ம் வேணும், ஒரு ஹீட் வேணும். ரொம்ப குளிருது, பனி பெய்யுது, ரொம்ப குளிருது. இப்ப என்ன வேணும்? ஒரு வார்ம் வேணும், ஒரு ஹீட் வேணும். அந்த ஹீட்டை அந்த சிறகுகள் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழணும். வாழ்றதுக்கு என்ன வேணும்? சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையாகிய அந்த காரியம் எடுத்து இந்த ரூத் புஸ்தகம் எடுங்க. ரூத் புஸ்தகம் 3:9 வாசிங்க. ரூத் 3:9. நான் 3 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லி நான் நிறைவு செய்றேன். அதாவது அதை எப்படி அந்த சிறகை நம்ம மேல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரூத் 3:9. நீ யார் என்று கேட்டால் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். நீ சுதந்திரவாளி என்று, அதாவது இதுல போர்வைன்னு வருது. இந்த மெசேஜ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த வெர்ஷன்ல உம்முடைய விங்ஸ், உன்னுடைய சிறகுகளால என்ன மூடுங்கன்னு ரூத் கேட்கிறான். இந்த ரூத் சபைக்கு அடையாளமா இருக்கிறா. பழைய ஏற்பாட்டு ரூத் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறா. தேவன் தன்னுடைய போர்வை நம்ம மேல விரிக்கணும், நம்முடைய வார்த்தை நம்ம மேல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ ரூத் சபைக்கு அடையாளமா இருப்பதனால அந்த விங்ஸை மேல விரிங்கன்னு சொல்லி அவ சொல்றான். அதை மறுபடியும் வாசிங்க. நீ யார் என்று கேட்டான். அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க. நீ யார் என்று கேட்டால், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றால். பாருங்க, நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை நம்ம தேவனிடத்துல இப்படிதான் போய் சொல்லணும். உங்க போர்வையை என் மேல விரிங்க, உங்க போர்வையை என் மேல விரிங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும்,
அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரூத் போவாஸ் கிட்ட போகும் பொழுது போவாசினுடைய காரியம் தேவனுடைய காரியமா இருக்கு. ரூத் என்பவள் சபைக்கு ஒப்பனையாக கொடுக்கப்படுறா. ரூத் என்ன பண்றா? இந்த போர்வையை என் மேல் விரியும்னு சொல்றா. அந்த மெசேஜ் வெர்ஷன் என்ன சொல்லுது? இந்த விங்ஸை என் மேல விரிங்க அப்படின்னு சொல்றான். அது அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப ரூத் என்ன சொல்றா? போர்வையை விரிங்க என்று சொல்லி அவன் சொல்றா பாருங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளுக்கு உண்டான வார்த்தைகளை என் மேல கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம தான் சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இதுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கன்னு சொல்லணும். இது தேவை அது தேவைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அது கொடுங்க, பணம் கொடுங்க, எனக்கு இந்த பணம் தேவையா இருக்கு, எனக்கு இது தேவையா இருக்கு, அது தேவையா இருக்குன்னு இல்ல, இந்த வார்த்தைகளை என் மேல கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த சிறகுகளை என்னை மூடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய வார்த்தைகளை என் மேல கொடுங்க ஆண்டவரே. நான் ஏன் ஒரு ஸ்பீக்கர் வேணும், அது வேணும், இது வேணும், ஜெபிங்க 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 நேரம் சொல்றேன். பணம் கொடுங்கன்னு சொல்லல, ஜெபிங்க ஜெபிங்கிறேன். ஏன்? என்ன ஜெபம்? அந்த வார்த்தை வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே நிறைவேறுகிறதா இருக்குது. ஆமென். வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது நிறைவேறுது. வார்த்தையை சொல்லி ஜெபிக்காத பொழுது அது நிறைவேறாது. நீங்க பணமோ பொருளோ தேவைகளையோ சொல்லாம ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கணும். ரூத் அப்படிதான் சொல்றா. ரூத் என்ன பண்றா? அதுக்காக நீங்க விரிங்க, போர்வையை விரிங்க அப்படின்னு உங்களுடைய வார்த்தையை கொடுங்க, வார்த்தையை மேல போடுங்க அப்படின்னு சொல்றா. அதே போல புதிய ஏற்பாட்டுல ஒரு பொண்ணு அப்படிதான் செய்யற, ஒரு லேடி. மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. இவளும் பாருங்க சொல்றா. இதுதான் விஷயம். நம்ம தேவனிடத்துல அப்போ எதை தொடணும்? வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும். வஸ்திரத்தின் ஓரம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தொட்டா நான் சுஸ்தமாவேன் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. அதான் கான் ஆஃப். அந்த வார்த்தை அந்த தொங்கலை தொட்டா போதும் நான் சொஸ்தமாவேன்னு சொல்றா. அதே போலதான் இதோட மீனிங் என்ன? உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரம்னா ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை மாத்திரம் நான் பிடிச்சுக்கிட்டேன்னா நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவ போய் தொட்டா சொஸ்தமானா. அல்லேலூயா. அவருடைய பெரும்பாடு நின்று போச்சு. உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாடு நிறைய இருக்குல்ல, பெரும் பாடுகள் இருக்கா? கவலைப்படாதீங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால், அந்த வசனத்தை எனக்கு கிடைச்சிச்சுன்னா போதும், அந்த வார்த்தை கிடைச்சிருதுன்னா போதும், அது என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி அவ போய் சொன்னா பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுது என்று சொல்லின்னு வருது. சொஸ்தமாவேன் என்று சொல்லி இதுவும் சொல்லிதான். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தேவையை நீங்க வார்த்தையில நீங்க வெளிப்படும்படியா நீங்க கேளுங்க. ஆண்டவரே இதுக்கு எனக்கு வார்த்தை கொடுங்க, எனக்கு இதுக்கு வார்த்தை கொடுங்க, இதுக்கு எனக்கு வார்த்தை கொடுங்க, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் தன்னுடைய சிறகை உங்கள் மேல் விரிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த சிறகை கொண்டு உங்க மேல வச்சுட்டார் அப்படின்னா உங்களுடைய தேவை நிறைவேறும். உங்களுக்கு என்ன தேவை? பக்கத்துல பாத்துக்க முடியும். என்ன தேவை? ஹல்லேலூயா. என்ன தேவை உங்களுக்கு? அது உங்களுக்கு நிறைவேறும். அது உங்களுக்கு நிறைவேறும். பக்கத்துல பார்த்து அது உனக்கு நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே. இப்போ அந்த செட்டைகளுக்கு உள்ள போறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி அந்த செட்டைனா முதல்ல தெரிஞ்சிருச்சு என்னென்ன? செட்டைனா என்ன? தேவனுடைய வார்த்தை. வஸ்திர தொங்கலாகட்டும் அல்லது கானாஃப்ல அந்த கானாஃப் ஆகட்டும், அந்த விங்ஸ் ஆகட்டும், அப்படின்னு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உள்ள எப்படி போகணும்?
சொல்லி. ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த அந்த வார்த்தை செட்டைன ஆண்டுடைய வார்த்தை அதுக்குள்ள எப்படி போகணும்? சொல்லி சொல்லி போகணும். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி போ. ரூத் சொன்னா என் மேல் விரியும் என்று சொன்னா, அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தைகளை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறோ அதை சொல்லி சொல்லி செய்யுங்க. சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் வார்த்தை வாங்கி கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய சிறகை உங்க மேல வைப்பார். அல்லேலூயா. அந்த சிறகை மாத்திரம் அவர் வைக்கல அப்படின்னு சொன்னா அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த பனியில அப்படியே உறைஞ்சு போயிடும். அது திரும்பி வரும்போது அது ஒரு கல்லுகள்லாம் இருக்கும். பொம்மை மாதிரி இருக்கும், சிலை மாதிரி இருக்கும் அந்த குஞ்சுகள்லாம். அவர் என்ன பண்றாரு? அந்த குஞ்சுகள் மேல கொண்டு வந்து தன்னுடைய சிறகை விரிக்கிறார், தன்னுடைய இறகை வைக்கிறாரு, தன்னுடைய செட்டைகளால் மூடுகிறார். அல்லேலூயா. அது சங்கீதம் 91:2 வாசிங்க பார்ப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இதையும் கேளுங்க. எல்லாமே பாருங்க சொல்றதுதான். நீங்க வாயை திறக்காம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வாயை திறக்காம இருந்தா ஒண்ணுமே நடக்காது. வாயை திறக்காம இருந்தா ஒண்ணுமே நடக்காது பிரதர். நீங்க வாயை மட்டும் திறங்க. என்று சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா போதும். நீங்க சொல்லுங்க, அவரின் கோட்டை, அவரின் துருகம், பாதுகாக்கிற கெட்டகமா அவர் மாறி உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்களை மூடி போடுவார் தன்னுடைய செட்டைகளினால. நீங்க எதுவுமே சொல்லலைன்னா அவருக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, தெரியவே தெரியாது. ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். எங்க ஞாபகம் இல்லை. ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு ஓலை போட்டு சாலை மாதிரி போட்டிருந்தது. அது பக்கத்துல ஒரு குருவி கூடு கட்டி வச்சிருந்தது. அதுக்குள்ள 2-3 குஞ்சு இருந்தது. அந்த தாய்க்குருவி அங்கே உட்காந்து தேடிக்கிட்டே இருக்குது. இது 3 கத்திக்கிட்டே இருக்குது. கீ 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 கீன்னு கத்திட்டு இருக்கு. நான் அடியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த குஞ்சு இருக்கிறதுலே நான் போய் உட்காந்துட்டேன். அது சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த தாய்க்குருவி அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அது சுற்றி 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 வருது. ஆனால் அந்த கூட்டுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் அடியில் உட்காந்துருக்கிறேன். நான் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். சரி, எந்திரிச்சு போயிடுவோம், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நான் எந்திரிச்சு அந்த பக்கம் போனா ஐயர் அவருக்கு தெரியல அங்கே கொஞ்சம் இருந்தது. நான் எந்திரிச்சுன்னா அவர் வந்து உட்காந்துறார் அந்த சேர்ல கப்புன்னு. நான் போய் சொல்லவும் முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் சொல்லிட்டேன், ஐயா மேலே குருவி குஞ்சு இருக்குது சாப்பிட்றதுக்காக, அது பாருங்க தாய்க்குருவி உட்காந்துருக்குது, நீங்கள் எந்திரிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு. அவர் எந்திரிச்சாருக்குன்னு எல்லாம் பயந்து அந்த குருவி ஓடிடுச்சு. எங்கே போச்சுனே தெரியல அந்த தாய்க்குருவி. திரும்பி நாங்கள் 2 பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். அந்த ஐயரு நானும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சரி அது வருதான்னு வேடிக்கை பார்த்தா அது வரவே இல்லை. ஏன்னா இந்த 3 குஞ்சு குருவியும் கத்தவே இல்லை. பயந்துக்குச்சு. அதுவும் பயந்துக்கிட்டு பேசாமல் உட்காந்துக்குச்சு. அதுவும் கத்தலை. பசி ஆனால் அப்படியே நடுக்குது. அது 3 உட்காந்துட்டு நடுங்கிட்டே பார்க்குது எங்காவது தாய்க்குருவி இருக்குதானே. ஆனால் அது தாய்க்குருவி தேடுது. சத்தம் கேட்டால் வந்துடும். ஆனால் அது தேடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்குது வேற வேற இடத்துல. ஆனால் இந்த குஞ்சு இருக்கிற இடத்துக்கு அது வரவே முடியல. கடைசியில் ஒரு வழியா அவர் கிளம்பி போயிட்டார் கார் எடுத்துட்டு. நான் கீழே போய் லைட்டா கீழே அந்த கிளையை தட்டி அந்த ஓலை ஒரு சாலை மாதிரி இருக்கு, அது கீழே இப்படி தட்டி விட்டேன் லைட்டா. 3 குஞ்சு வீன்னு கத்துது. அல்லேலூயா. அப்ப நான் போய் திரும்பி உட்காந்துக்கிட்டேன். இது கத்துன உடனே அந்த தாய்க்குருவி சல்லு பறந்து வந்து பக்கத்துல உட்காந்து அப்படி வந்துருச்சு பக்கத்துல. நான் என்ன சொல்றேன், இந்த குஞ்சு குருவி கத்தலைன்னா அந்த தாய்க்குருவிக்கு தெரியாது எங்க இருக்குதுன்னு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கவில்லை என்ற அவங்க தேவைகள் என்னன்னு கர்த்தருக்கு தெரியாது. ஆமென். அப்ப நீங்க சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சிறகுகளை மூடுவார். அவருடைய செட்டைகளால் அடைக்கலம் போக முடியும் நீங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன, கழுகு தன்னுடைய செட்டைகளின் மேல வச்சிருந்ததுன்னா கீழே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கீழே வச்சிருந்ததுன்னா மேல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க தெரிஞ்சுக்கங்க, கீழையோ மேலையோ நான் கர்த்தரிடத்துல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கீழே உட்கார்ந்திருந்தாலும் சரி இல்ல மேல உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்குள்ளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை மேல வைக்கும் பொழுது ஆண்டவர் மேல வைப்பாரு, கீழே வைக்கும் பொழுது ஆண்டவர் கீழே வைப்பாரு. ஆனா கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறீங்கிறதுல நீங்க நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா. ஓகே, இப்போ முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை தான் விங்ஸ்ன்னு சொல்லிட்டேன், செட்டைகள் சொல்லிட்டேன். அடுத்து அந்த செட்டைகள் எப்படி போகணும்? சொல்லி சொல்லி போகணும். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி அந்த செட்டைகளின் கீழே நம்ம போகணும். செட்டைகளுக்கு அடியில நம்ம போகணும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க. எசேக்கியேல் 1:24.
அந்த செட்டைகள்னா என்ன ஒரு உதாரணம் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒரு சர்வ வல்லவருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டுடைய செட்டைகளின் கீழே நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். காரியம் ஒன்னே ஒண்ணு, செட்டைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செட்டைகளின் கீழே எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி போன ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருடைய சத்தம் நமக்கு துணிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்துல நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பயந்துகிட்டே தான் இருக்கணும். ஆனா நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய செட்டைகளின் கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உலக சத்தம் கேட்டால் உழைக்கும், நான் கேட்காது. நான் இவர் ஹவுஸ் விசிட்டுக்கு சரவண பிரதர் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் பைக்கில் போனோம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பைக்லேயே 2 வீலரில் போனோம். 2 வீலரில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு நாய். அது என்ன கோம நாயா, என்னென்ன ராஜபாளையத்து நாயா, அது இந்த வண்டி உயரத்துக்கு இருக்குது. ஒரு நாய் துரத்துக்கிட்டே வருது. ஆனால் உழைக்கல பாருங்க. உழைச்சா கூட எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஏன்? உழைக்கிற நாய் கடிக்காது, உழைக்கிற நாய் கடிக்காது. ஒரு தைரியம் வந்து உழைக்காம துரத்திட்டே வருது, கூடவே ஒடியாருது. அப்படியே எனக்கா பக்கு பக்குங்குது. ஏன்னா நாய்க்கும் எனக்கும் ஏக பொருத்தம். பாஸ்டம்மா வந்து அவங்க எப்பயும் போல டங்ஸ் தான், எப்பயும் போல டங்ஸ்லயே பேசிட்டு அன்னி பாசிலே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்கல. பாப்பா முன்னாடி உட்காந்துருக்கா, அவளுக்கு ஒன்றும் தெரியல. பயம் பூரா யாருக்கு தான்? எனக்கு தான். பயம் துரத்திட்டு வருது கூட. இது எங்க நிக்கணும் தெரியலையே, எது வரைக்கும் போகும்? அது வீட்டுக்கு போகுதா இல்லை நம்மள தான் துரத்திட்டு வருதானே தெரியல. அது வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போல இருக்குது. நான் தான் பயந்துட்டு இருந்திருக்கிறேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் திரும்பி வரும்பொழுது உழைக்கிறதாவே ஒரு நாய் இருந்துச்சு. அந்த உழைக்கிற நாயே துரத்திட்டு உழைச்சிட்டே ஓடியாந்தது. அந்த வீதி தாண்டி மெயின் ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாய் உழைச்சிட்டே வந்துச்சு. கவனிங்க. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் சரவண பிரதர் வீட்டுக்கு போறதா இருந்ததுன்னா பைக்ல போகக்கூடாது, இனிமேல் கார்ல தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அதுல இருந்து கார்ல போக ஆரம்பிச்சேன். கார்ல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த நாய்க்கு அடையாளம் தெரியுது. நீ காரை துரத்திக்கிட்டே வருது கார் சைட்ல. பைக்ல போகும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, வெட்டி பிடிச்சிரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்ல போகும்பொழுது கார்ல கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டு நம்ம ஏசி போட்டு போயிட்டு இருக்கிறோம். வெளியில நாய் உழைக்குதுன்னு தெரியுது, ஆனா சத்தம் கேட்க மாட்டேங்குது. துரத்துதுன்னு தெரியுது, ஆனா எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வெளியில துரத்துறது தெரியும், உழைக்கிறது தெரியும், ஆனா அது நம்ம காதுல கூட கேட்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் என்ன செய்திருந்தாலும் என்ன செய்துட்டு இருந்தாலும் சரி, அது நம்மளை பாதிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், ஆனா அது பாதிக்காது. ஹல்லேலூயா. நன்மையானது மாத்திரம் தான் நமக்கு தெரியுமே தவிர தீமையான காரியங்களை பார்ப்போம், நம்ம அணுகாதது. ஹல்லேலூயா. அது நம்மளை பார்த்தாலும் அது நம்மை பாதிக்காது, நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகியோருடைய வார்த்தையின் கீழே நம்ம இருக்கிறோம். அப்ப இது என்ன பண்ணுது? வாசிங்க, ரூத் 2:12 வாசிங்க. அதாவது இதை எடுத்து வைங்க, நான் காரியத்தை சொல்றேன். முதல்ல உன் செய்கைகளுக்கு தக்க பலனை. விங்ஸ்னா என்னன்னு சொன்னேன்? ஆண்டுடைய வார்த்தை. அந்த வார்த்தைகள் எப்படி போகணும்னு சொன்னேன், சொல்லி சொல்லி போகணும். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி உள்ள போயிட்டோம்னா ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் என்ன பலன் கிடைக்கும்? தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவான பலன் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்க தொழிலுக்கு தேவையான நிறைவான பலன் எங்க இருக்குது? கர்த்தருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற உங்கள் மேலே என் மேலையும் கர்த்தருடைய நிறைவான பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த நிறைவான பலன் என்ன? ஒரு தொழில் செய்யறோம், ஒரு வேலை செய்யறோம், ஆனா அதுல அது பலன் தர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழே சரியா இருந்தோம்னா எதுவுமே செய்யாம அந்த தொழில் விருத்தி அடைஞ்சுட்டே போகும். அல்லேலூயா. இது நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க 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 அவங்களுடைய தொழில் விருத்தி அடைஞ்சிட்டே போறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. தற்கொலை எண்ணத்துல வந்த ஒரு தொழிலதிபர், பனியன் கம்பெனி தொழிலதிபர் நம்முடைய சபைக்கு வந்தார். பயங்கரமான விருத்தி அடைஞ்சார். ஒரு காலத்துல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழே நின்னார். தற்கொலை எண்ணத்துல வந்தாரு. நான் சொன்னேன், உங்களுடைய தொழிலை ஆண்டவர் விருத்தி செய்கிறாருன்னு சொன்னேன். அவர் சொன்ன, தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்ககிட்ட பேசியிருக்கிறார். என்னன்னா, உங்களோட எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை அழித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிற எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் அவர் தலையாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள், கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுகிறான்னு சொல்லிக்கிட்டே பிரசங்கத்துல சொல்லிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, நான் தற்கொலை எண்ணத்தோட தான் வந்தேன். நீங்க அதெல்லாம் வசனம் நீங்க பிரசங்கத்திலேயே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இதை திரும்பி திரும்பி எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் மாத்துறாருன்னு. உண்மையாலுமே இப்ப எனக்கு அந்த எண்ணம் மாறிடுச்சு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. பிரதர், 2 ஃப்ரெண்ட்ஸு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரே எலி தொந்தரவு, நிறைய எலி இருக்குது, பயங்கர தொல்லை, எலி தொல்லை. என்னென்ன பண்ணியுமே அந்த எலியை வந்து அந்த எலியை வந்து துரத்த முடியல, நிறைய எலி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஐடியா சொல்கிறேன் நான், கேட்குறியா அப்படின்னு. சரி கேட்குறேன் சொல்லு. உங்கள் வீட்டில் ஒரு கருவாடு துண்டு எடுத்து எலிப்பொரியில் மாட்டி உள்ளே வச்சிரு. எலிப்பொரி இருக்குது, கருவாடு துண்டு உள்ளே மாட்டி வை அப்படின்னு. நாங்கள் சுத்த சைவம், நாங்கள் கருவாடெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு. அப்படியா, சரி. அப்புறம் ஒரு பருப்பு வடையை எடுத்து மாட்டி வச்சேன்னா எலியை பிடிச்சிடலாம் சொல்கிறான். பருப்பு வடை எங்கள் வீட்டில் யாருக்கா கேஸ் ட்ரபிள், யாரும் சாப்பிட மாட்டோம், பருப்பு வடை இல்லை. சரி, அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்து அது இதில் நினச்சி மாட்டி விட்டேன்னா அது சாப்பிட்றோம். இல்லை, தேங்காய் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஏதோ பிரச்சனை, அதனால் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் யூஸ் பண்ணுறது இல்லையா? சரி, ரொட்டி துண்டை எடுத்து தேனில் நினச்சி மாட்டி விட்டேன்னா எலி மாட்டிக்கோ. ரொட்டி துண்டா? ஐயோ, என் மனைவிக்கு அது ஆகவே ஆகாது. எதுவும் இல்லை. இவன் சொல்கிறான், ஏண்டா கருவாடு இல்லை, வடை இல்லை, தேங்காய் இல்லை, கடைசிக்கு ஒரு காஞ்ச ரொட்டி துண்டு கூட இல்லை, என்ன தேவைக்கு அதை சுற்றி இருக்கு? எதுவுமே இல்லாத வீட்டில் என்னத்துக்குலாம் அந்த எலி சுற்றுது? அந்த எலி எவ்வளோ வேஸ்டான எலி பாருங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அது அந்த எலிக்கு தேவையானது ஒன்றுமே இல்லைங்க. அப்போது இந்த உலகத்தில் பிசாசுக்கு தேவையான எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கோ நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கோ எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. எதுக்காக அது வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல. எதுக்காக நம்மளை வந்து தொந்தரவு? கொஞ்ச நாள் தான் தொந்தரவு பண்ணோம், அந்த சிங்க கதை மாதிரி. இதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை நிறைவான பலன் வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆண்டுடைய நிறைவான பலன். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, இதை நான் முடிக்கிறேன். மலாக்கி 4:2, மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நிறைவான பலன் இருக்கும், இப்பொழுது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னா என்ன? தேவன் உங்களுக்கு பலத்த ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். எப்படி? ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது, நீங்க சொல்லி சொல்லி ஆண்டுடைய செட்டைகளின் கீழே போகும் பொழுது அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நிறைவான பலன் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு உள்ள வரும். இதெல்லாம் எடுக்கணும் நீங்க. அல்லேலூயா. நான் ஆண்டுடைய வார்த்தை என் மேல் இருக்கிறது, ஆண்டுடைய செட்டைகளின் கீழே நான் இருக்கிறேன், எனக்கு நிறைவான பலன் இருக்கிறது, எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லணும். சங்கீதம் 57:1 வாசிங்க. சங்கீதம் 57:1. எனக்கு
இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைகளின், அதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, வாழ்க்கையில சில துன்பங்கள் வரும் பொழுது, பினான்சியல் கிரைசிஸ், கொஞ்சம் பண தேவைகள் இதெல்லாம் வரும் பொழுது, விக்கினங்கள் வரும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழே தான் நீங்க போய் இருக்கணும். அப்படின்னா அவருடைய வார்த்தைக்காக தான் நீங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. மனுஷன் இடத்துல போக கூடாது. நமக்கு பணம் ஒரு தேவைன்னா டக்குனு ஒருத்தன் முகம் ஞாபகத்துக்கு வரும், இவங்கிட்ட போன கிடைச்சிடும். அது டக்குனு ஒருத்தங்க ஞாபகம் வரும், இவங்கிட்ட போன வாங்கிக்கலாம். எவ்வளோ 5000 10,000 20,000 எவ்வளோ வேணா இவங்கிட்ட வாங்கிக்கலாம் கேட்டேன். அப்போ ஒரு பண தேவையோ ஒரு தேவைகள் வரும் பொழுது நமக்கு மனிதனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அல்லேலூயா. இதைவே நீங்க சொல்லலாம், அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற எனக்கு நிறைவான பலன் இருக்கிறது. நான் மனுஷனை தேடி போக வேண்டாம், அவன் தேடி கொண்டு வந்து கொடுப்பான். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் ஆட்களை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு, அவர் வச்சிருப்பார் ஆல்ரெடி. அல்லேலூயா. நம்ம தேடாதனால கிடைக்கிறது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேடல கிடைக்கல, ஆனா ஆண்டவர் வச்சுதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால நம்ம போறதுக்கு முன்பாகவே, இப்போ நான் ஒரு தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்துல எனக்கு முன்பாகவே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் அங்க வந்திருக்கிறாரு. அந்த ஊர்ல எல்லா காரியங்களும் அவர் தெரிஞ்சிருக்கு. 30 வருஷமா ஒரு ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா 22 வருஷமா இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஊர்ல மேக்சிமம் எல்லாம் தெரியும், எல்லாமே இந்த ஊர்ல தெரியும். 22 வருஷம் போது நிறைய பழக்க வழக்கம்லாம் இருக்கும். அது மாதிரி 30 வருஷமா ஒரு மனுஷன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன், நாங்க அந்த தேசத்துக்கு போகும்போது ஒரே குழப்பமா, அந்த லாங்குவேஜ் தெரியாது, அந்த மொழி தெரியாது, அங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் தெரியாது, அங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, கார் வாங்கறதுக்கு எங்க போகணும், என்ன ப்ரொசீஜரு ஒண்ணுமே தெரியாது. நாங்க போன உடனே ஒரு மனுஷன் எங்களுக்கு அறிமுகமாகிறார். உடனே ஒரு மனுஷன் அறிமுகமாகிறார். வந்தன, அண்ணா எனக்கு தமிழா அப்படின்னாரு. ஆமா தமிழ் தான். தமிழ் பேசுறானே, ஆச்சரியமா இருக்குது. ஆமா தமிழ். சரி வாங்க. கூட்டு போய் என்ன, இங்க தான் ஷாப்பிங் பண்ணணும், இந்த இடத்துல காய்கறி வாங்கணும், இங்க நீங்க கார் வாங்குறதுனா இங்க தான் லைசன்ஸ் எடுக்கணும், லைசன்ஸ் எடுக்கிறதுனா அப்போ இங்க தான் இதை பண்ணணும், அதை செய்யணும், இக்காமா வாங்கணும், இது பண்ணணும், அதை எல்லா டீட்டெயிலையும் கூடவே கூட்டிட்டு போய் செய்யறாரு. எல்லாமே அந்த லாங்குவேஜ்லேயே பேசுறாரு, லோக்கல் லாங்குவேஜ்ல, அந்த ஊர் லாங்குவேஜ்லேயே பேசுறாரு, எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த மனுஷனுக்கு பாஸ்டர்மா அவங்களுக்கு, அண்ணா ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா, ரொம்ப ரொம்ப இவங்கனால அந்த தேங்க்ஸை சொல்லாமல் இருக்க முடியல. நான் சொன்னேன், தேங்க்ஸ் இருக்குல்ல, அவரை 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க அனுப்புன அவருக்கு சொல்லு தேங்க்ஸ். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாங்க அங்க போனதுல திரும்பி இங்க வர வரைக்கும் ஒரு உதவி இல்லாம செஞ்ச மனுஷன். அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, எங்க போனாருன்னு தெரியல. திடீர்னு வருவார், உதவி செய்ய திடீர்னு எல்லா இடத்துலயுமே. லைசன்ஸ் வாங்குறதாகட்டும், அதுவும் அங்க லைசன்ஸ் வாங்குறதால டஃப், நல்ல எக்ஸாம்ல எழுதி டஃப்பான இது, அங்க வந்து நிற்பாரு, அங்க கூட்டு போவாரு, அங்க இருந்த ஒரு போலீஸ்காரர் தெரியும், அவர்கிட்ட பேசுவாரு, அங்க பேசி அங்க கையெழுத்து வாங்கி கொடுப்பாரு, அது இதுன்னு எல்லா உதவி செய்வாரு. கடைசியில் எங்க போனாருன்னு தெரியல. எனக்கு நல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு, லோக்கல் எல்லாம் பழகிருச்சு, எல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாயிட்டாங்க, நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம சர்ச்செல்லாம் நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. அவர் எங்க போனாருன்னு தெரியல. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்வதற்காகவே என் தேவன் அவரை 30 வருஷத்துக்கு முன்பாக அங்க வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், அதே போல உங்களுக்கும் இந்த பூமியில செய்வதற்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அல்லேலூயா. நீங்க கேட்டீர்கள் என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஒருத்தங்க வந்து நமக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்க வந்து செய்யல, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு செய்யறாருன்னு சொல்லுங்க. ஆமென். மனுஷனை நீங்க தூக்க வேண்டாம். ஒரு எங்க பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாரு, எங்க பாஸ்டர் சூப்பரா இது பண்ணுவார், இல்ல, தேவன் என்னை உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த நன்மைகள் வந்தாலும் அது கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், அவராலே தான் இந்த நிறைவான பலன் எனக்கு இருக்கிறது, அவராலே தான் இந்த ஆரோக்கியம் எனக்கு இருக்கிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற எனக்கு விக்கினங்கள் கிடையாது என்று சொல்லி, அல்லேலூயா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல்,
அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. பாமுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, அவர்தான் வார்த்தை இன்கார்னேட் ஆகி, இந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து தான் நம்முடைய செட்டை. அவருடைய செட்டை கீழ் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி இருக்கிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உங்களுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்பு வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் வருவதாக. தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளுகிறபடியால் எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் உன்னை அணுகாது என்று யாத்திரை 26 சொல்லப்பட்டபடியாக எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவனுடைய பாதுகாப்பு வருவதாக. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா. தேவனுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு மேலேயும் வருவதாக, வருவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அவர் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஓ ரபா ஷேகரே பாபாலரா. எஸ் எஸ். ஓ ஹரபா ஷேகரே பாலரா பாபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. வார்த்தையுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே வரட்டும். ஆண்டவருடைய சிறைகளின் கீழே ஒவ்வொரு வரட்டும். உடைய செட்டைகளின் கீழே ஒவ்வொருவரும் வருவார்களாக. எல்லா பலவீனங்கள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அடமாவதாக. எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தில் அடமாவதாக. எல்லா பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அடமாவதாக. ஓ காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஒவ்வொரு உண்டாகட்டும். என்னாக 2:23 படியாக காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஒவ்வொரு மேலே வருவதாக. ஓகே ரே பாபா பாபா. பலவீனத்தின் கிரிகள் வெளியேசுவின் நாமத்தினாலே பொல்லாப்புனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. ரே பாபா ஷே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய சட்டைகள் ஒவ்வொரு மேலே வரட்டும். ஆண்டவருடைய போர்வை ஒவ்வொரு மேலே போட்டு ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாவதாக. ஆராதனை உமக்கே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளில் ஏந்தி கொண்டு போவது போல இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் எங்களை ஏந்தி கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோது எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்துடைய எந்த விதமான வெதர் கண்டிஷன்ஸ் எங்களை தாக்காதபடிக்கு உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை வைத்திருக்கிற தேவன். இந்த உணர்வுக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க ஆவிக்குள்ளே நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவையான சிறைகளை எங்கள் மேல் வைக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எந்த தேவைகளுக்கு வந்தாலும் நீ இந்த உலகத்தை நாங்கள் நாட போவதில்லை, உடைய வார்த்தைகளை தேட போகிறோம் ஆண்டவரே. பாமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு உம்மாலே வருகிறது ஆண்டவரே. எஸ் லார்ட். இந்த பூமியில நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தாருக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நீங்க கர்த்தருக்கு பயந்தா போதும். உலக ஜனங்களுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அவருக்கு கொடுக்கிற மகிமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற நன்மைகள், மகிமை, கனம் எல்லாம் அவராலே வருகிறது, அவராலே தான் வருகிறது. என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த பூமியில எனக்கு கிடைக்கிற எல்லாம் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா. நீங்க இல்லாம எனக்கு வருகிற எந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எதுவும் வேண்டாம், எனக்கு விலக்கி போட்டிருங்கப்பா. நீங்க இருக்கிற காரியம் மாத்திரம் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் போதும் ஆண்டவரே. நீங்க எனக்கு எப்பவுமே நன்மைகளை தருகிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும்
மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. அந்த பரிசுத்த தேவனுடைய செட்டைகளின் கீழே இருக்கிறோம். நீங்களும் நான் எவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தருடைய செட்டைகளின் கீழே நாம் இருக்கிறோம். இந்த பரிசுத்தரின் செட்டைகளின் கீழே நாம் இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய இருதயம் எல்லாம் அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறது. அவர் செட்டைகளின் கீழே இருக்கிறது. நம்முடைய பார்வை பரிசுத்தம், நம்ம இருதயம் பரிசுத்தம், நம்முடைய எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது. காரணம் என்ன? அந்த பரிசுத்தருடைய செட்டைகளின் கீழ் நாம் இருக்கிறதுனாலே. Glory, glory, glory. மகிமை, மகிமை, மகிமை. மகிமை நிரப்பட்டு கொண்டு வருகிறார். Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Lord. Yes, Lord. என்னிடத்துல பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே, ஆனா உம்முடைய செட்டைகளின் கீழே, அந்த பரிசுத்தருடைய செட்டைகளின் கீழே நான் இருப்பதினாலே என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடுச்சப்பா. நன்றி, 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 நன்றி. அந்த பரிசுத்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த சேடைகளின் கர்த்தர், சேடைகளின் கர்த்தர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காக நன்றி. நீர் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி. நீர் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. Thank you, Jesus. அப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம், எங்க வாழ்க்கை, என் தொழில், என் வேலைகள், என் வருமானம் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹalleluya. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. நீ எந்த குறைகளும் என் வாழ்க்கையில வரக்கூடாது. இந்த நாளோடு என் குறைகளை சபித்து வெளியேற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று சொல்லுகிறேன். ஹalleluya. இனி தொடாதே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த குறைகள் எல்லாம் எங்க வீட்டை எடுத்து போட்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்த பிரசனத்துல நிரப்புனீங்க, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தினால நிரப்புனீங்க அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளாக வந்து செய்கிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீ வருகிற நாட்களிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க, நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சமாதானத்தினாலே நிரப்பி நடத்துவீராக. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிற சாமுவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனை பத்திரமாக நீங்க மீட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா வயிற்றில் இருந்த அந்த வலிகள் எல்லாம், வேதனை எல்லாம் மாற்றி போட்டிருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறதான ஜாய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகளுக்கு ஒரு தெய்வீக ஞானம் வெளிப்படட்டும். கர்த்தர் பரத்திலிருந்து அந்த ஞானத்தை கொடுத்து அவருடைய நல்ல எக்ஸாம் எழுத கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். போயிருக்கிற அந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதித்து பத்திரமாக திருப்பி கூட்டிக் கொண்டு வருமாறையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஞானம் பிள்ளைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. இப்ப டிராவல் பண்ணுகிற பிரபுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகபத்திரமாக நீங்க கூட்டிட்டு போயிட்டு சுகபத்திரமாக கூட்டிட்டு வந்து சேர்த்து ஜெபிக்கிறோம். அவருடைய வழி பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பாதுகாப்பு மகனோடு இருக்கட்டும் அப்பா. தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்க தேவ தூதர்கள் அவனை காவல் புரியும். வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போறதுனால பத்திரமாக கர்த்தருடைய கரம் அவனை நடத்தட்டும். வண்டி வாகனங்கள் எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு உண்டா இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வர தடைப்பட்ட ராஜா மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இழந்து போன எல்லா காரியங்களும் திரும்பி பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை குறித்ததான ஒரு ஆண்டவரே ஒரு வைராக்கியம் அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் எங்க குடும்பத்தை நடத்துதுன்னு சொல்லி இந்த வைராக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய வெளிப்பாடுகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you Jesus. Hallelujah. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம்